நிறைய பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைங்க மேல வந்துட்டு துளி கூட அக்கறை மாதிரியே இல்ல. அதனாலதான் இது மாதிரி அசம்பவம் நடக்குது. இது எங்க நடந்திருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு 3 வயசு சின்ன பெண் குழந்தை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெற்றோர்கள் கவனிக்காம விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அது அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா தேடி இருக்காங்க. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, தீயணைப்பு துறையை வர வச்சு அந்த கிணத்துல வந்து ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஃபுல்லா தேடி இருக்காங்க. கிடைக்கல. எப்ப கிடைச்சது தெரியுமா? விடிய காலில பக்கத்துல வந்து ஒரு சோளக்காட்டுல நடுவுல வந்து குழந்தை 3 வயசு சின்ன பெண் குழந்தை சோளக்காட்டுல வந்து உட்காந்து அழுது நைட்டு ஃபுல்லா அழுந்தது இருக்கு. அது எவ்வளவு இதா இருந்திருக்கும். அது பார்க்கவே நம்மளுக்கு அவ்வளவு இதா இருக்கு. அந்த குழந்தை இருட்டுல ஒரு 3 வயசு பெண் குழந்தை சோளக்காட்டுல நைட்டு ஃபுல்லா இருந்திருக்கு. வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி. அந்த சோளக்காட்டு உரிமையாளர் காலையில பார்த்து குழந்தை அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் விட்டுருக்காரு. இந்த பெற்றோர்களுக்கு குழந்தைய பெத்துட்டா மட்டும் போதாது, என்ன அதை அக்கறையா கரெக்டா வச்சுக்கணும். அதை வெளியே விட்டு இது மாதிரி நீங்க என்ன புடுக்குறீங்க? எவ்வளவு குழந்தைங்க இது மாதிரி வந்துட்டு இந்த குழந்தை எது நல்லபடியா வந்துருச்சு திரும்ப. ஆனா எவ்வளவு குழந்தைங்க இது மாதிரி வெளியே போயிட்டு ரோட்ல அடிபட்டு சாவுதுங்க. எவ்வளவு குழந்தைய வந்து கடத்திட்டு போறானுங்க. அதான் உங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அருமை தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு வந்து கடவுள் ஈஸியா வந்து குழந்தை கொடுத்துறான்ல. நீங்க இப்படிதான் அக்கறை இல்லாம மயிர் மேல சுத்திட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறமாச்சு திருந்தி குழந்தைங்களை வந்துட்டு சின்ன குழந்தைங்க அது நினைவு தெரியற வரைக்கும் அதை பத்திரமா பாத்துக்குங்க. அந்த சின்ன உயிர் உங்களை மாரி பெரியவங்களை நம்பிதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அதை விட்டுறாதீங்க.